அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது கருப்பு கவுனியில் கஞ்சி தான் பார்க்க போகிறோம். சுகர் பேஷண்ட்டுக்கு வெயிட்லெஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம், ஆனால் புரியக்கூடாது. ஓகேங்களா? அரிசி வந்து சூடாக இருக்கணும். இப்போ தான் நான் அரிசி போட்டிருக்கேன், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இந்த அரிசி வந்து கருப்பு கவுனி அரிசி. இது வந்து கருப்பாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சூடாகிடுச்சாங்க நமக்கு தெரியாது. அப்பப்போ தொட்டு பார்த்துக்கணும். பொரியிற அளவு விட்டிங்கன்னா அந்த கஞ்சி குடிக்கவே முடியாது, ரொம்ப கசப்பாயிடும். அதனால் அடுப்பு ஸ்லோலி வச்சுக்கிட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வறுபட்டுருச்சு ஓரளவுக்கு, ஆனால் பொரியலை. இப்படி வந்து அரிசியை வந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னாக்க கை சுடணும். எடுக்கிறப்ப சூடாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. உடனே பிளேட்டை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நான் குட்டிட்டேன். இதை வந்து சமப்படுத்திக்கலாம், அப்போ தான் நல்லா ஆறும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போது இந்த கருப்பு கவுனி வந்து ஆறிடுச்சுங்க. இதை வந்து அரைச்சிக்கலாம். இது எப்படி அரைக்கணும்னா குறைன்னு அரைக்கணும். ரொம்ப பவுடரும் அரைக்கக்கூடாது, அரிசியும் இருக்கக்கூடாது. அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது அரைச்சாச்சு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நல்லா குறைன்னு அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சா மட்டும்தான் நம்ம கஞ்சி வந்து நல்லா வச்சு குடிக்க முடியும், சீக்கிரம் வேகும். தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதாங்க. இனிமேல் கஞ்சி நம்ம வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் இருக்கும். இதை வந்து நம்ம கூழுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு 200 மில்லி தண்ணி ஊற்றிருக்கேன். அடுப்பில் வச்சுக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும், இது வேகணும். எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க. உப்பு வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதா, கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து 20 நிமிஷம் ஆச்சு, 20லேருந்து 25 நிமிஷம் ஆச்சு இந்த கஞ்சி ரெடி ஆகிறதுக்கு. இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் எப்பயுமே வந்து கல்லுப்பு வந்து பொடி பண்ணி வச்சுக்குவேன், அதுதான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படியே நம்ம ஆற வச்சு கொஞ்சம் வெதுன்னு இருக்கிறப்போ அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கணும். நீங்கள் 2 வேளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட்லெஸ் ஆகும், சுகரும் குடியும். இது வந்து நீங்கள் ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே வந்து அப்படியே அரைச்சிக்கலாம். நான் இப்போ செஞ்ச மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ அவ்வளோதாங்க. இப்படியே எடுத்து இந்த மாதிரி கெட்டியாக தான் சாப்பிடணும், ரொம்ப இலக்கமாலாம் சாப்பிடக்கூடாது. இதுதாங்க கரெக்டான பதம். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பசியும் எடுக்காது, அதே சமயம் ருசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சுகருடைய லெவலும் குறையும், உங்களுக்கு வயிறு ஃபில் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சங்ககிரி வேணிஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெயிட்லெஸ் கண்டிப்பாக ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பாய்.